ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஆணுக்குள்ளேயும் சில தாய்மை குணங்கள் இருக்கும். இறக்கப்படுறது, ஒருத்தவங்களை பார்த்தா ஹெல்ப் பண்ணுறது, அது ரசிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பொம்பளை மாதிரி இருந்தால் நம்மளால் ஏதோ மிஸ் ஆகுது இல்லை அப்படி தோணும். பெண்ணும் அதே மாதிரி தான். பெண்மை ஹைலைட்டடாக இருக்கணும், கொஞ்சம் வீரம், கொஞ்சம் தைரியம் அது ரசிக்கிற மாதிரி இருக்கும். சே, எப்படி பொண்ணாக இருந்துட்டு எவ்வளோ தைரியமாக இருக்கிறாங்க அப்படி. அந்த ரேஷியோ அவ்வளோ இருந்தால் தான் அழகாக இருக்கும். அதுக்கு மிஞ்சி போச்சுன்னா நல்லா இருக்காது. ஓரளவுக்கு தான் எல்லாமே அழகாக இருக்கும். ஆண்டவர் எவ்வளோ படைச்சாரோ அப்படி. இதில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களும் சரி, பெண் பிள்ளைகள் ஆண் உடைகளை அணிந்து கொள்ளுகிறாங்க. நம்ம கலாச்சாரம் மாறுது ரொம்ப ஈஸியாக நம்ம நினச்சிக்கிறோம். ஆண் பிள்ளைகள், இது வேதத்தின் படி பார்த்தோம்னா அஸ்தரோத்தின் ஆவி. அஸ்தரோத் என்ற பெண் தெய்வம் தன்னை ஆணாக பாவித்து கொள்ளும். அவங்களுக்குள்ள அது எல்லா ஆண் பூஜாரிகளை வச்சிருக்கோம். பூஜை நடத்தும் பொழுது அந்த பூஜாரிகள் பெண்களை போல ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். தெரியுமா உங்களுக்கு? நான் இந்த ஜெண்டரை ஏன் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன்னா, பெண்ணுன்னா பெண்ணு மாதிரி தான் இருக்கணும். அது கலாச்சாரத்தை பொறுத்து எதுன்னு நான் சொல்லலை. இந்த ட்ரெஸ் தான் அந்த ட்ரெஸ் தான் நான் சொல்லலை. ஆனால் பார்த்தா பொம்பளை பிள்ளைனா பொம்பளை பிள்ளை, பார்த்தா பையன்னா பையன். அதில் ஒரு மாற்றம். நான் ஈக்விட்டி, நான் பையன் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன், நான் பையன் மாதிரி தான் இருப்பேன். சில காரியங்களை ரசிக்கலாம், எல்லாத்தையும் ரசிக்க முடியாது. நான் தனியாக நின்றுப்பேன், நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன வேணால் சொல்லலாம். நான் ஒன்று சொல்கிறேன், ஆணும் பெண்ணும் ஒன்று தான், ஆண்டவர் ஒன்றா தான் படைச்சிருக்கிறார். ஆனால் சிந்தையிலிருந்து மூளை, நரம்பு, செயல்பாடு, ஹார்மோன், தோற்றம், தோல், முடி எல்லாமே ஆணுக்கு வேற பெண்ணுக்கு வேற. அது மாற்றவே முடியாது. இன்னைக்கு இல்லை, எல்லா கலாச்சாரத்துலேயும் அப்படி தான் இருந்திருக்கு. உலகம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண் ஜாதினே சொல்லலாம். இது பெண் ஜாதி, அது ஆண் ஜாதி தான். அதுக்கு வித்தியாசமே இல்லை. அது என்றைக்குமே ஒன்றா ஒரே மாதிரி அந்த திங்கிங்கள் வரவே வராது. ஆண்டவர் அப்படி படைக்கவே இல்லை. மற்றதெல்லாம் ஒன்றா இருக்கலாம், சாமர்த்தியம் இருக்கலாம். வேதத்தில் ஆளுமையுடைய தெபோராளெல்லாம் வேதம் காமிச்சிருக்கு. பயங்கரமாக வீரமாக வாழ்ந்த பெண்கள் இருக்கிறாங்க, ஊழியம் செஞ்ச பெண்கள் இருக்கிறாங்க, தைரியமாக இருந்த பெண்கள் இருக்கிறாங்க. வேதம் அதையும் என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்குது. அதே வேதம் தான் சொல்லுது, உன் கணவருக்கு நீ கீழ்ப்படி. தலை அவரு, அதுக்குன்னு நான் தான் தலை, நீ அடிமைன்னு சொல்ல முடியாது. இன்னொரு உண்மையும் தகப்பன் புரிஞ்சுக்கணும், கழுத்து மனைவி தான். நீ தலையாக தான் இருப்ப, ஆனால் உன்னை திசை திருப்புறது யார் தான்? கழுத்து பெண்கள் தான். அது அதிகாரத்தில் வரக்கூடாது, அன்பில் வரணும்.